ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி ரெடி பண்ணுறது, மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். அதான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சத்து மாவு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே சத்து மாவு ரெடி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி அரைச்சி சத்து மாவு ஈக்குவல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாவு தான் இது பார்த்தீங்கன்னா தவிடு, அரிசி தவிடு இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் மைதா கொஞ்சம், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், உடச்ச கடலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூளாக அரைக்காமல் அப்படியே ஒரு பாதியாக மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டுனீங்கன்னு வச்சுக்க, பாதியாக வரும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் கீழே விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மீன் நல்லா எடுக்கும். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு கொஞ்சம் கலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். இது 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா சத்து மாவு, 1/2 கிலோ அதே ஈக்குவல் பார்த்தீங்கன்னா தவிடு, பச்சரிசி தவிடு இல்லை பூங்குழசி தவிடு எது இருந்தாலும் ஓகே தான். ஆனால் தவிடுக்கு போட்டால் தான் மீன் நல்லா எடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இது கோதுமை, அதே ஒரு 1/2 கிலோ கோதுமை போட்டுக்கிறோம். ரொம்ப பேர் மைதா போடுறாங்க. மைதா போட்டால் இறுக்கிக்கும். அதனால தான் நான் ஒரு 1/2 கிலோ கோதுமை, அதுக்கப்புறம் ஒரு 100 மைதா போடுறேன். நம்ம கோதுமை மைதா எதுக்கு போடுறதுனா அந்த க்ரிப்புக்காக தான். விழுந்து நம்ம தூக்கி அடிக்க சும்மா அது புட்டுக்குன்னு போகாமல் இருக்க ஒரு க்ரிப்புக்காக தான் போடுறோம். அதனால தான் மைதாவும் அதிகமாக சேர்க்க வேணாம். கோதுமைனா அந்த க்ரிப்பு கொஞ்சம் கிடைக்கும். விழுந்த உடனே கரையணும். கரைஞ்சால் தான் அந்த வாசனைக்கு மீன் எங்கே இருந்தாலும் கிட்ட வரும். அப்படியே ரொம்ப உருண்டையாக இருந்து கரையாமல் அப்படியே இருந்ததுன்னா அந்த மீன் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒச்சக்கடலை, ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒச்சக்கடலை, ஏலக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப தூளாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பாதியாக இருந்ததுன்னா அந்த கரைஞ்சி விழறத பார்த்திங்கன்னா அந்த ஒச்சக்கடலைலாம் அப்படியே ஏற மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டுட்டே அந்த பால் எடுக்கும். அதனால் ரொம்ப தூளாக இல்லாமல் ஒரு மீடியமாக அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா போட்டு ஊற்றிக்கலாம். முட்டை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் போட மாட்டேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, முட்டை போட்டால் ரோகு மீன் மட்டும் எடுக்கும். அது இல்லாமல் ஜிலேபி மீன் அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு வரும். ஆனால் கவுச்சி ஸ்மெல்னால் ரோகுக்கு தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் பிடிக்கும். சின்ன மீனுக்கெலாம் அந்த கவுச்சி ஸ்மெல்லை மொத்தம் காலி பண்ணிவிடும். இல்லை முன்னாடி மாட்டிக்கும். நான் மேக்ஸிமம் முட்டை போட மாட்டேன். முட்டை போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு மீன் பிடிக்கலான்னு போகிறேன். ஆற்றுலாம் அவ்வளோ இருக்காது. ஆனால் ஆற்றுல ரோகு மீன் அதிகமாக இருக்கும். அந்த ரோகு மீன் அழகாக விரும்பி சாப்பிடும் கவுச்சி ஸ்மெல்லு. அதே கட்லா, பில்லு கண்டை, மிருகல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவுச்சி எடுக்காது. தீனி இல்லாத பட்சத்தில் இப்போ தான் ஏதோ தீனின்னு சொல்லிட்டு அது எடுக்கும். ஆனால் கவுச்சிலாம் மேக்ஸிமம் கட்லாவும் அந்த பில்லு கண்டெல்லாம் எடுக்காது. ஆனால் ரோகு தான் அதிகமாக எடுக்கும். அதனால் முட்டை கூட அதிகமாக போடாதீங்க. ஆனால் சின்ன மீன் அந்த கவுச்சி வாசனைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய மீன் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சின்ன மீன் மாட்டிக்கும். அதனால் ஒரு முட்டை போடுங்க, ரோகு மீன் மட்டும். நான் மேக்ஸிமம் பார்த்தோன்னா முட்டையே போட மாட்டேன். கட்லா அதனால தான் எல்லாமே பெரிய மீன் அடிக்கும் எனக்கு. மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கும். அப்படியே உதிரி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பால் செட்லேருந்து பிடிச்சி கீழே வீழ்ந்தவுடனே அது கரையணும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே கரைய ஆரம்பிக்கணும். கரைஞ்சிச்சின்னா அந்த மாவு வாசனைக்கு நல்லா வரும். இந்த பாருங்கள், கரெக்டான ஒரு பதம் இது. நம்ம மாவும் பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்குது. உடச்ச உடனே கொஞ்சம் உடையுது. அப்படி தான் இருக்கணும். ஆனால் வீழ்ந்த உடனே கொஞ்சம் கரையிறதுக்கு உடச்சக்கடலாம் பாருங்கள் அப்படியே தெரியுது. இதெல்லாம் உடச்சக்கடலாம் நல்லாயிருக்கும். இப்படி தான் அரைக்கணும் உடச்சக்கடலாம். ஆனால் கீழே அப்படியே உடச்சக்கடலாம் மாவு கரைஞ்சி போயிடுச்சுனோட அங்கேயே அந்த உடச்சக்கடலாம் செதறி போயிருக்கும். அது கொஞ்சம் லேட் ஆனாலும் மீன் அந்த வாசனை கிட்ட வந்தாலும் அந்த உடச்சக்கடலாம் இருக்கிறதுனால நல்லா எடுக்கும். பாருங்கள், பால் செட்டில் அழகாக ஃபிட்டிங்கில் உட்காந்துச்சு பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கட்லா, ரோகு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் பால் தான் ரொம்ப லைக் பண்ணோம். ஆனால் கட்லாவும் ரோகும் பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ ஆரஞ்சு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதான் போட்ட உடனே சூப்பர் ரிசல்ட்டுங்க. நீங்கள் என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சேம் இது மட்டும் தான் போடுவேன் நான். ஓகேங்களா? நீங்களும் அதேமாரி ரெடி பண்ணுங்கள். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வேறு கமெண்ட்டில் எனக்கு ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றீங்க. நம்ம சைடில் கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஈஸியாக கிடைக்கிது. நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரளா சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சத்து மாவு ஒரு சிலலாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க வேணுன்றவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. நான் கொரியர் பண்ணுறேன் நான். நம்ம சைட்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சத்து மாவு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்க. இப்போ ரெடி பண்ண ஃபுட்டில் அடித்தது தான் அந்த மீன். பாருங்கள், மொத்தமே ரோகு மீன் தான் மாட்டுச்சு. ஆனால் முட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரோகு மீன் சூப்பராக எடுக்கும்.
அதனால் முட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். சரியான மொத்தமே ரோகு மீன் தான். வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கேட்குறாங்க நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. அதனால தான் நம்ம சைட்லலாம் ஈஸியாக கிடச்சிடும். அதர் சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டிலலாம் ரொம்ப கிடைக்கல. அதனால் வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்க. நான் நம்பரை கீழே கொடுக்குறேன். நான் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள்.